கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் கடலோர காவல் படையினர் பாதுகாப்பு ஒத்திகை. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டுமென நடுவண் அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனம் தொடர்புடைய 1400 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளி திருநாவுக்கரசு தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் சிறை தண்டனையை எதிர்த்து 2வது முறையாக மேல்முறையீடு. தயாநிதி மாறனுக்கு நாவடக்கம் தேவை என வழக்குரைஞர் பாலு எச்சரிக்கை. திமுக முதல் குடும்ப மோதல் பற்றி பேசினால் புழுக்கள் நெளியும் என காட்டம். புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தவர்களை காளை மாடு ஒன்று துரத்தி முட்டியதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அரசு கைவிட கோரிக்கை. குடியாத்தத்தில் தானியங்கி பண நடுவத்தில் அருண்குமார் என்பவரிடம் நூதன முறையில் 10,000 ரூபாயை திருடியவருக்கு காவல்துறை வலைவீச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் கூத்தங்குடியில் 2 பள்ளி ஊர்திகள் மோதிக்கொண்ட விபத்தில் மாணவ மாணவிகள் 5 பேர் காயம். மாணவர்களுக்கு போதைப்பொருள் கிடைப்பதை தடுக்க கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் பாமகவினர் மனு.